என்பது நமது குருநாதர். பொதுவா எமது குருநாதர் இப்போது நமது குருநாதராக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் பித்தனை போன்று அவர் பிறருடைய பார்வைக்கு பித்தனை போன்றே தென்பட்டார். பித்தனை போன்று ஏசி பேசி பழனி எம்பதியில் அவர் திரிந்து கொண்டிருந்தார். எல்லோரும் எண்ணுவது போன்றுதான் எமது குருநாதனை நானும் பித்தனை போல அவரை கண்டுணர்ந்தேன். அவர் அடிக்கடி எம்மை சந்திக்கும் போதெல்லாம் வித்தைகளை கற்றுக்கொள், தெரிந்து கொள் என்று பலமுறை எடுத்து சொன்னாலும் அவருடைய நிலையை பார்த்தவுடனே நாம் பயந்து ஓடி ஒளியும் நிலைதான் இருந்தது. இருப்பினும் ஏனென்றால் இன்று புதிதாக வந்தவர்களுக்கு சிறிதளவேனும் அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்கு முதலே அறிவிக்கின்றேன். அவர் இதை போல அவர் என்னை அழைத்து பேசும்போதெல்லாம் ஓடி ஒளியும் நிலை இருந்தாலும் அவர் என்னை உட்டப்பாடில்லை. இருப்பினும் எனது மனைவி உடல்நிலை சரியன்றி கைவிடும் நிலை வரும்போதுதான் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வந்த பின் அவர் உன் மனைவி நலம் பெறுவாள், நோயில்லை என்ற நிலைகளில் அவர் அருள் பிரசாதத்தை கொடுத்து இதை செய் என்று சொன்னார். மறுநாள் காலையிலேயே எழுந்து கைகால் அசைவுகள் வந்தது. எழுந்தவில்லை, ஆனால் இடுப்புக்கு கீழ் அசைவற்ற நிலைகள் இருந்தது. ஆக அசையும் தன்மை பெற்றது. டாக்டர்கள் கைவிட்ட நிலை. ஆக அதன் பின் தொடர்ந்து சிறுக ஒரு மாதத்தில் எழுந்து நடக்கும் நிலை வந்தது. ஏனென்றால் இது விரிவாக சொன்னால் அது நேரமாகும் என்பதனை சுருங்க சொல்லுகின்றேன். விரிவின் தன்மை முதல் உயிரே கடவுள் என்ற புத்தகத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. என்றால் அவருடைய ஆரம்ப நிலை இன்று இங்கே சொன்னால்தான் இன்று புதிதாக வந்தவர்களுக்கு தெரிந்து கொள்ளும் இது நிலையும் வரும். ஆகவே இவ்வாறு அவர் என் மனைவியின் தன்மையை அவர் பிரசாதத்தை கொடுத்து அதனால் ஒரு மாதத்தில் எழுந்து நடக்கும் நிலை வந்தது. பின் ஒரு மாதம் கழித்து அவருடைய என் மனைவியின் நிலையை அவரிடம் சொல்ல வேண்டும் என்று அவரை தேடி அலைந்தேன். கண்ணுக்கு சிக்கவில்லை. ஆனால் நான் வழக்கமாக இருந்து எப்படியும் அவர் எங்கெங்கெல்லாம் பார்க்க வேண்டும் என்று என் சைக்கிள் எடுத்து எல்லா பக்கம் சுற்றி பார்த்தேன். பழனிக்குள் சிக்கவே இல்லை. என் களைத்து போய் நின்று கொண்டிருக்கும் போது என்னை தேடினாயா என்று என் முதுவிலிருந்து தட்டி எழுப்பினார். எப்படி நான் 4 திக்கம் பார்த்து கொண்டிருக்கும் போது எப்படி இவர் வந்தார் என்ற திகைப்பு ஏற்பட்டது. ஆகவே இப்போது எனக்கு நீ காபி டீ வாங்கி கொடு என்று சொன்னார். அதற்கு முன் அவர் காபி டீ எனக்கு வாங்கி கொடுப்பார். அப்போது வாங்கி கொடுக்கும் போதுதான் என் கையில இருக்கக்கூடிய ரூபாயின் அளவுக்கு வாங்கி கொடுத்து விட்டு போதும் உனக்கு காசு இல்லை என்றும் அதையும் சொன்னார். அதை தொடர்ந்து அவர் நல்லா பேசின உடனே அங்க இருக்கக்கூடிய டீ கடைக்கார் பாய் சரியான பைத்தியம் போல் இருக்கு, ஏமாத்தி காசு வாங்குற சாமியார் பைத்தியம் போல் இருக்கு என்று அவர் சொல்ல ஆரம்பித்தார். அப்போதுதான் அங்க இருக்கக்கூடிய கல்லை எடுத்து அந்த கடை மீது வீசி அங்க பதார்த்தங்கள் அனைத்தும் நொறுக்கி விட்டார். அவர் இவரை அடிக்க வர அப்போது அந்த நேரத்தில் தான் நான் உனக்கு வேண்டிய பணத்தை நீ வாங்கிக்கொள் என்று சொன்ன உடனே அவனுக்கு பணம் கொடுக்காதே திருடன், அவன் கொடுக்காதே என்று சொல்லி ரொம்பவும் பாதித்தார். இருப்பினும் அவரை அழைத்து சென்று என்னை இங்கே இருந்து பழனி எம்பதியில் அங்கே பெரிய நாயகி அம்மன் கோயில் என்று உண்டு, அதன் அருகிலே தெப்பக்குளம் ஒன்று உண்டு, அங்கே அழைத்து சென்று பல உண்மை நிலைகளை சொல்லவும் ஆரம்பிக்கின்றார். பெரிய நாயம்மன் கோயிலுக்குள் செல்ல உடனே அங்க இருக்கக்கூடிய சிலைகளை அனைத்தையும் காண்பித்து
சில தொடர் நிலைகளை சொல்ல ஆரம்பிக்கின்றார். இது தெய்வம், இது எவ்வாறு தெய்வமானது, தட்சிணாமூர்த்தி என்று வைத்திருக்கிறார்கள், அந்த தட்சிணாமூர்த்தி எவ்வாறு உருவானது, ஏன் இதை வைத்தார்கள் என்ற நிலையும் இப்படி வரிசைப்படுத்திவிட்டு ஒவ்வொரு நிலைக்கும் இன்று தென்பகுதியிலிருந்து மற்ற இன்று நமது பூமி சுழலும் போது தென்பகுதியிலே அது எவ்வாறு கவர்ந்து இந்த பூமியை உரையச் செய்யும் தன்மையாக அடைகின்றது என்ற நிலைதான் தட்சிணாமூர்த்தி என்ற நிலையை இங்கே பெயர் வைத்து இந்த பூமியின் இயக்கத்தை நாம் எவ்வாறு அறிய வேண்டும் என்ற தன்மைக்கு அந்த அரும் ஞானிகள் பாமர மக்களும் இந்த பூமியின் இயக்கமும் இந்த உணர்வின் சக்தி எப்படி உரையிறது என்ற நிலையை தெளிவுற எடுத்து அங்கே சொன்னார். காளி என்ற நிலையும் காட்டப்படும் போது அந்த முன்னாடி ஒரு கொடூர நிலைகள் கொண்டு ஒரு காளி சிலை உண்டு. அந்த காளியை காட்டப்படும் போது விண்ணுலக ஆற்றலை காட்டுகின்றார். அதாவது விண்ணிலே அமைதி கொண்ட ஆவி நிலைகள் கொண்ட நிலைகள், இருண்ட நிலைகள், பேரண்டம் இருக்கும் நிலையில் ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு உணவின் சத்து அமைதி கொண்ட நிலைகள் மோதும் போது அதனின் உச்ச நிலையாகி நெருப்பின் தன்மை அடைகின்றது. ஆகவே அது ஜூடாகும் நிலை வரப்படும் போதுதான் அது முதல் அணுவாக அது உருவாகின்றது. ஆக அது முதல்லே அதுதான் பராசக்தி என்ற நிலைகளும் நெருப்பு என்ற நிலைகளும், அந்த நெருப்பின் நிலைகள் வரப்போகும்போது அதனுள் எதை போட்டாலும் விடுகிறது என்ற நிலையை அந்த தெளிவுரை எடுத்துரைத்து இதனின் தன்மை இந்த காளி என்ற நிலைகள் இதே மனிதன் ஓர் அழித்திடும் உணர்வை நிலைகள் எடுத்துக்கொண்டால் மனிதனை அழித்திடும் நிலைகளே வருகின்றது. இது ஒரு மிருக நிலைகளில் அதே விஷத்தின் தன்மை எடுத்துக்கொண்டால் அழித்திடும் நிலையே வருகின்றது என்ற நிலையை அந்த காளி சிலையை தெளிவுரை எடுத்து காட்டி அதை விண்ணுலக ஆற்றலின் நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையும் அது மனித உணர்வுக்குள் அல்லது உயிரினங்களுக்குள் இந்த உணர்ச்சியின் தன்மை தூண்டும் நிலையில் வரும்போது அது எவ்வாறு இயங்குகிறது என்பதை காட்டிவிட்டு அந்த ஆலயம் முழுதுமையை சுட்டி காட்டினார். ஒவ்வொரு சிற்பத்திற்கும் இந்த கலை அழகென்று இங்கு நாம் கலையை ரசிக்கின்றோமே தவிர அன்றைய ஞானிகள் இது சாதாரண மக்களும் இது எவ்வாறு பெற வேண்டும் என்ற நிலையும் நினைவுபடுத்தி இதை சாஸ்திர விதிகளாக அமைத்து அதை நாம் எண்ணும் போது அதன் விதி அலைகள் விதி உணர்வுகள் நமக்குள் எவ்வாறு பதிவே ஒரு தாய் எனக்கு தெரியவே 7 குழந்தைகளை விட்டு நல்லதங்கால் கிணறு என்று கூட சொல்வார்கள். அதிலே அந்த குழந்தைகளை போட்டு தான் மரணம் அடைந்து விட்டது. ஆக அதிலிருந்து அந்த பக்கம் யாராவது போக வேண்டும் என்றாலும் பொழுது விழுந்துட்டாலே சில பயங்கள் ஏற்படும். அந்த மாதிரி நிலைகள் கொண்டு அங்கே எப்படி அந்த குழந்தைகள் அலறி எதிர்த்தார்களோ அந்த நினைவலைகள் வரப்படும் போது அந்த குழந்தை உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வலைகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்தாலும் அதை அங்கே செல்வோர் இந்த நினைவலைகள் வரப்படும் போதும் அந்த உணர்வுகள் எப்படி ஒளி அலைகளாக மாறி அந்த குழந்தைகள் அழுவது போல அது துடிப்பது போல தாய் அடக்குவது போல அந்த ஒளி அலைகள் எவ்வாறு படர்கிறது என்ற நிலையை தெளிவுறாக எடுத்துக்காட்டு. என்றால் ஒரு மனித உடலுக்குள் விளை வைத்த இந்த உணர்வுகள் அது சூரியன் காந்த சக்தி கவர்மையானால் அந்த கவர்ந்த உணர்வுகள் அலைகளாக எப்படி படர்கின்றது. இதை போன்று நாம் டேப்பிலே பதிவு செய்யும் போது பதிவு மீண்டும் காந்த ஊசியுடன் இணைக்கப்பட்டவுடன் அது மீண்டும் பதிவான உணர்வுகளை அது வெளிப்படுத்துவது போல நாம் அந்த மனித உடலில் அவர்கள் இறக்கப்படும் போது உணர்வின் தன்மை கொண்டு அவர் உணர்வின் தன்மை வெளிப்பட்டதை எவ்வாறு அது அலைகளாக கவர்ந்து இங்கே சுழன்று கொண்டிருப்பது என்றதும் அதை நினைவுகூர்ந்து இந்த எண்ணங்கள் வரப்படும் போது அதே அலைகளை நுகர்ந்து அந்த குழந்தைகள் இப்போ உயிருடன் இருப்பது போல அந்த ஒளி அலைகள் வெளிப்படுவதும் அதே உணர்வுகளை அதிகமாக கூட்டப்படும் போது இவர்கள் உருவங்களை பார்க்கவில்லை என்றாலும் அந்த உருவத்தின் தன்மையை எப்படி காட்டப்படுகிறது என்ற நிலையை முதலில் அதை தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். ஆக ஒரு மனிதனின் விளைந்த உணர்வுகள் இப்ப இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு நாடாக்களை பதிவு செய்து அதிலே இன்னைக்கு டிவி போன்ற பொருட்காட்சிகளை நாம் காட்சிகளை காண முடிகின்றது. இதே போலதான் இந்த உணர்வின் இயற்கை நிலைகள் விளைந்த இந்த உணர்வுகள் படர்ந்திருப்பதை அதே நினைவின் எண்ணங்கள் ஓடிய பின் இந்த உணர்வுகள் நம்மை எப்படி இயக்குகின்றது இதை போன்ற நிலைகள் வருகின்றது.
இப்போது தினமும் இங்கே சில பேர் வருகின்றனர். இன்னும் யாரோ அழைப்பது போல உண்டு. செவிகளில் ராத்திரி எல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். கூர்ந்து கவனித்தால் உருவங்களும் தெரிகின்றது. இரவிலே நான் தூங்க முடியவில்லை, பகலிலேயும் தூங்க முடியவில்லை. இப்போது கூட இங்கே இருக்கின்றது. இங்கே நான் வரும்போது கூட கேட்டுக்கு வெளியிலே இதே மாதிரி சொல்லிக் கொண்டிருந்தது, உள்ளுக்கு வந்த உடனே வருவதில்லை என்று இப்படியெல்லாம் சிலர் இங்கும் அது சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஏனென்றால் இது எல்லாம் குரு காட்டிய அந்த அறுவழியில் ஒரு மனிதனாக வளர்ந்த பின் இந்த உடலுக்குள் விளைந்த உணர்வலைகள் எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையும், அதே சமயம் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மா அது எத்தகைய வேதனை கொண்டிருந்ததோ அந்த வேதனை துடிப்புடன் அந்த உயிரான்மா துடித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று விஞ்ஞான அறிவால் இன்று கருவுற்றிருக்கும் ஒரு 4 நாள் கருவான ஒரு கருவுக்குள் ஒரு உயிரணு தோன்றுமே, ஆனால் அந்த கருவின் தன்மையை இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு சரி நுண்ணி ஊசலைகள் கொண்டு தாக்கப்படும் போது அந்த உயிரணு எவ்வாறு துடிக்கிறது என்று விஞ்ஞான அறிவை காட்டுகின்றது. இதை போலதான் குரு அவர் விஞ்ஞான உணர்வின் தன்மை கொண்டு உடலை பெற்று பிரிந்து சென்ற உயிரான்மா அது எவ்வாறு அந்த உயிரின் தன்மை கொண்டு அது துடித்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒரு எலக்ட்ரானிக்கு நாம் அந்த பல்புகளை நாம் போடும்போது அதில் எத்தகைய நிலை கலர்களை அமைக்கின்றோமோ அதே போல துடிக்கின்றது. அதே போல ஒவ்வொரு உணர்வுக்கு தக்கவாறு அந்த கலர்கள் தெரிகின்றது. இதில் எந்தெந்த உணர்வின் தன்மை எடுத்து அந்த கலரின் தன்மை அங்கே இயங்குகின்றது. அதன் வழியிலே உயிரின் துடிப்பு இருந்தாலும் இந்த துடிப்புக்குள் எதிர்நிலையான மின் அணுக்கள் அந்த உணர்வின் நேராக எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையை நீங்க இன்று விஞ்ஞானத்தில் காண்பது போல அந்த மெய்ஞானின் உணர்வினுடைய நிலைகள் தெளிவுரை எடுத்து உடைத்துக் கொண்டே இருந்தார். அது பார்க்க பார்க்க தாய் வெறுக்கும் நிலையிலும் அதே சமயத்தில் தான் குடும்பத்தில் வெறுத்து சென்ற நிலையிலும் தாய் அதே சமயம் ஏமாற்றி அழைத்து சென்று இந்த குழந்தைகளை கல்லை கேட்டி தூக்கும் போது அது அலறிய உணர்வுகள் அது உடலிலே விளைந்து இந்த உணர்வலைகள் எவ்வாறு வெளிப்பட்டது என்ற நிலையும் அது பதறிக்கொண்டிருந்து ஜீவன் விடப்படும் போது இந்த உணர்வுகளை வெளிப்பட்ட உணர்வின் தன்மை இந்த சூரியனின் காந்த புலங்கள் எவ்வாறு கவர்ந்து இந்த பூமியிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையை தெளிவுரை எடுத்து அது உணர்த்திக் கொண்டிருந்தார். இதை போலதான் மனித உடலின் நிலையில் பட்ட பின் ஓர் இறந்த மனிதனுடைய நிலையில் உலகம் முழுதுக்கும் அந்த பழனி என்பதை முழுதுக்கும் சுற்றி காமித்தால் இரவு முழுதுக்கும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒருவருக்கொரு ஏமாற்றுவதோ அதே நிலையில் மரணம் அடைய போகும்போது சாப நிலைகள் வெளியிட்டு அந்த அலைகள் எவ்வாறு அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த குடும்பத்திலே பூமியில் உள்ள அல்லது அந்த வீட்டில் உள்ள காந்த புலன்கள் அது இவர் எடுத்த ஒளி அலைகளை அது எவ்வாறு பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. அதனின் அலை கொண்டு அந்த குடும்பத்தில் மீண்டும் இந்த எண்ண அலைகள் எவ்வாறு ஆகின்றது என்ற இந்த நிலையும் ஒரு மனிதன் சாபமிட்டு இறந்த பின் இந்த உணர்வலைகள் அந்த குடும்பத்தில் எப்படி ஆட்டி படைக்கிறது என்ற நிலையும் ஒவ்வொரு வீடாக எனக்கு தெரிந்த வீடெல்லாம் அது காட்டிக்கொண்டே இருக்கின்றார். ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த உடலை விளைந்த பின் இன்று மனித வாழ்க்கையை தெளிதென்ற நிலையில் இருந்தாலும் அவர்கள் இறக்க முன் அவர் உடலை விளைவித்த உணர்வுகள் அங்க உறவாடி பேசிக்கொண்டிருந்த உணர்வுகள் அங்கே படரப்பட்டு அதே உணர்வுகள் அங்கே விளைகின்றது. இப்ப நாம் ஒரு வித்தினை இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு பல இணை சேர்க்கப்பட்டு அது உணர்வின் தன்மை வித்தாக மாற்றி அதை நாம் பூமியிலே விளையச் செய்யும் போது அது எவ்வாறு அதனின் உணர்வின் துணை கொண்டு அது விளைகின்றதோ இதை போல மனிதன் உடலுக்குள் அவன் தீமை விளைவித்தான் பாவி என்ற உணர்வின் வித்தை ஓங்கி வளர்த்து அவன் மேல் எண்ணத்தால் எண்ணி அது பதிவு செய்து விட்டார். அந்த பதிவான உணர்வுகள் அங்கே பெருகி அதன் வழியிலே குடும்பங்களில் பின் ஒரு இளம் தம்பதிகளுக்கு திருமணமானால் இவர் வாழ்க்கையிலே இருந்த இந்த உணர்வுகள் இவருடைய பேச்சுடன் தொடர் வரப்படும் போது அந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பதிவாகி அவர்கிட்ட சாப்ப அலைகள் அது பின்தொடர்ந்து பல 2-3 ஜென்மங்களுக்கும் வருகின்றது என்ற இந்த நிலையை அது தொடர்ந்து இது காட்டிக்கொண்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னை அமைதி கொண்டு இது எல்லாம் எவ்வாறு செயல்படுகிறது என்றும் பகலிலே அவர்களிடத்தில் அவருடைய நிலைகளை என்ன என்று நிலைகளை அறியும் தன்மை இப்போ எப்படி ஸ்கேன் வைத்து பார்க்கின்றனரோ இதே போல என் கண்களுக்கு அவரை பேசி தொடராகும் போது ஸ்கேன்களை போலவே அவர் உடலில் இயக்கக்கூடியதை எனக்கு தெளிவாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். ஏனென்றால் இதெல்லாம் நான் முன்னாடி நான் சொல்லலை, இப்ப இதையெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான். நாம் எப்படியோ வாழ்க்கை வாழ்கின்றோம், யார் திட்டினால் என்ன போனால் என்ற நிலைகள் இருந்தாலும் அந்த உணர்வுகள் நமக்குள்
எப்படி பயக்கிறது, இதிலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும்? நாம் நல்லதே செய்தாலும் பிறர் தீமை செய்து ஒருவர் ஏசிக்கொண்டிருக்கும் போது கூர்மையா பதிந்தாலும் நமக்குள் வந்து இப்படி பேசுகிறான் பார்ப்பாவி என்று நாம் இழுத்து நமக்குள் அது பதிவாகி விடுகின்றது. ஆக இதை போல் ஒருவரை சாபமிடும் நிலைகள் கொண்டு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தாலும் இப்படி பேசுகிறான் என்றால் அதே சாப உணர்வுகள் நமக்குள் விளைந்து சிறுகு சிறுகிருந்து நாமும் சாபமிடும் நிலைகளுக்கு இந்த உணர்வு அலைகள் பரவிடுகின்றது. ஆனால் நாம் தவறு செய்யவில்லை. இதை போன்ற ஒரு மனிதன் உடலில் விளைவித்த இந்த உணர்வின் எண்ண அலைகள் எவ்வாறு பதிவாகின்றது என்ற நிலைதான் அது ஒவ்வொரு இடங்களிலும் சிறுக சிறுக செல்ல செய்து அதனால் அந்த குடும்பங்களில் பின்வரக்கூடிய கருக்களில் இது ஊடுருவி அவர்கள் இட்ட சாபம் போல சிலருடைய நிலைகள் காக்கா வலிப்பை போன்று வருவது. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு கண் மாறுதல் அடைகின்றது, கால்கள் சரியாக வருவதில்லை, ஆஸ்மா போன்ற நோய்கள் இது வழி வழி வருகின்றது. இதை போல ஒவ்வொரு உணர்வின் தன்மை எப்படி விளைகின்றது, அதனால் அந்த சாப அலைகள் பின் எப்படி தொடர்கின்றது என்ற நிலையும் அந்த குடும்பம் நசிந்து பல வகையிலும் இன்னல் பட்டு கொண்டிருக்கின்றனர் என்ற நிலை இது அறிய செய்த. இதை போல ஒவ்வொரு வீடுகளுக்கும் நோய்கள் வருவதும் சாபங்கள் இடுவதும் அந்த சாப நிலைகளால் அந்த குடும்பங்கள் நசுங்கிக் கொண்டிருப்பதும், ஆனால் முன்னாடி இருப்பவர் ஏதோ சாபமிட்டாலும் பின்னாடி இருக்கக்கூடிய தந்ததிகளுக்கும் எவ்வாறு சேருகின்றது. அதே சமயம் இந்த சாப அலையின் துடிப்பு அலைகள் இங்கே விளைந்து இவர்கள் நோயாகி இந்த உணரின் தன்மை வரப்படும் போது அந்த உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு அந்த ஆன்மா எப்படி துடிக்கின்றது என்ற நிலையும் காட்டுகின்றார். ஆக இதே துடிப்பின் உணர்வு எடுத்துக்கொண்ட இந்த ஆன்மாக்கள் மனிதனுக்குள் தான் இந்த ஆன்மா சென்று மனிதனாக பிறக்க முடியும். ஆனால் ஒரு மனிதனுடைய நிலைகள் சாபமிட்டு அதை அழித்திடும் உணர்வாக எடுத்துக்கொண்ட இதே உணர்வுகள் இவர் இறந்த பின் இவர் எந்த உடலுக்குள் போனாலும் இந்த ஆன்மா அந்த உடலை அழித்து விட்டு இவரிட்ட சாபம் போலவே அங்கே மனிதனை கருவாக்க விடாதபடி அந்த உடலிலே தீய விளைகளை விளையச் செய்து அந்த உணர்வின் தன்மையை இந்த உணர்வுகளுக்கு உணவாக சேர்கின்றது. இவ்வாறு உணவாக சேர்ந்த பின் அந்த உடலை வீழ்த்தி விட்டு வெளியிலே வந்துவிட்டால் மறுபடியும் மனித உடலுக்குள் செல்வதில்லை. ஆனால் எங்கே சாபமிட்டு அவர் அழிந்து விடுவார்கள் என்று எண்ணுகின்றனரோ அந்த உணர்வின் தன்மை தன் உடலிலே பதிவா அந்த உயிரான்மா அந்த உடலை விட்டு வெளிவந்த பின் மீண்டும் இது வேதனைப்படுகின்றது. எந்த உடலே பொழுந்ததோ அந்த உயிரான்மாவும் இதை போல வேதனைப்பட்ட இன்னொரு உடலுக்குள் புகுந்து அங்கேயும் அது மனிதனாகாத நிலைகள் ஆகின்றது. ஆனால் இதை போல வேதனையின் தொடர் வரிசைகள் எவ்வாறு வருகின்றது, மனிதன் முழுமையாவதற்கு எவ்வாறு நாம் புழுவிலிருந்து நாம் ஒவ்வொரு சரீரத்திலையும் எத்தனை வேதனைப்பட்டு பாம்பு தவளை விழுங்கப்படும் போது அதனை நஞ்சை புழிந்து அந்த நஞ்சின் நிலைகள் கொண்டு அது விழுங்க முடியவில்லை என்றால் அது துடிப்பின் வேகத்தை குறைத்து தான் சிறு வாயில் பெரும் பொருளை அது விழுங்கும் போது எவ்வளவு அவசரப்பட்டு அது விளங்குகின்றது. இப்படியெல்லாம் ஒவ்வொரு சரீரத்திலும் தான் வாழ எத்தனை வேதனைகள் பட்டு அதனை தன்னை காத்திரும் உணர்வு கொண்டு இன்று நாம் மனிதனாக விளைந்த பின் நாம் நம்மை அறியாதபடி இந்த உணர்வுகள் வேதனை என்ற நிலையும் சாபமிடும் உணர்வின் முறைகள் கொண்டும் நம் உணர்வுகள் எப்படி மறைந்து மனித நிலையிலே அற்ற நிலைகள் அதை அழைத்து செல்லுகின்றது என்ற நிலையை அது தெளிவாக காட்டி இப்படி இந்த உயிரான்மாக்கள் ஒவ்வொரு நிலையிலையும் மனிதனான பின் என்ன அவசியப்படுகிறது என்று பார் என்று சொல்கின்றார். இது மந்திரத்தால் நான் இதை செய்து இந்த உணர்வால் நான் இதை செய்தேன் என்ற நிலைகள் வரப்படும் போது இந்த உயிரான்மா உடலை விட்டு சென்ற பின் இதே தீய உணர்வு கொண்ட அவர்களுடைய உடலே சிக்கி இவர்கள் உணர்வுடைய நிலைகள் மாறுபடுகிறது. எப்படி மீண்டும் மனித நிலையற்ற நிலையில் அது உருவாகின்றது. ஆக இந்த மனித வாழ்க்கை இந்த உடல் நோய்க்காக பல நிலைகளை நாம் எவ்வாறு செய்தாலும் எதன் வழியிலே சென்றாலும் இந்த உடலுக்குத்தான் நாம் செய்கின்றோம். இதையெல்லாம் சாகா கலை என்கின்றார். ஆக நாம் விஷத்தின் தன்மையை ஆரம்ப நிலையில் கொண்டு ஒரு நெருப்பை உருவாக்கியதென்றால் ஆக இது சாவதே இல்லை. ஒரு நெருப்பு என்றாலும் அதனின் உணர்வு கொண்டு மற்றொன்றோடு சேர்க்கப்படும் இந்த நஞ்சி மற்ற எதிருடன் கலந்து அதனின் வளர்ச்சி அதிகமாகின்றது. அதிகமான நிலைகள் வரப்போது துடிப்பின் நிலை வரும்போது வெப்பமாகின்றது என்ற இந்த நிலையை தெளிவாக எடுத்துக்காட்டி இது சாகா கலை. ஆக நாம் மந்திரங்கள் எடுத்தாலும் இந்த உடலிலே சாதாரண வாழ்க்கையில் தன் எண்ணத்தை எதை வதிக்கிக் கொள்கிறோமோ இதையெல்லாம் சாகா கலையாக இது மற்ற உடல்களுக்கு தான் சேர்த்துக்கொண்ட உணர்வை அது இயக்கும். இது சாகா கலை.